போராடி பெற்ற உரிமையை தட்டி பறிப்பதாக 7 கிராம நில எடுப்பு சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியருக்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர். கடலூர், கரிவெட்டி, மும்முடி, சோழகன், ஆதனூர் உள்ளிட்ட கிராமங்களில் NLC நிலம் மனை கையகப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகிறது. 1 ஏக்கருக்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கிய நிலையில் மாவட்ட ஆட்சியர் புதிய விதிகளின்படி 23 லட்சம் ரூபாய் தான் தர முடியும், வீட்டு மனைக்கான இழப்பீடு, அரசு வேலை உள்ளிட்டவைகளை வழங்க முடியாது என தெரிவித்துள்ளனர். விடியா மக்கள் விரோத திமுக ஆட்சியில் NLC நிர்வாகம் மாவட்ட நிர்வாகத்தோடு கைகோர்த்து கொண்டு போலீசாரை வைத்து மிரட்டி பொய் வழக்கு பதிந்து மிரட்டுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை எவரும் கிராமத்திற்குள் நுழைந்து தொந்தரவு செய்யக்கூடாது என கோரிக்கை விடுத்துள்ளனர். காவல்துறையை வைத்துக்கிட்டு இந்த மாவட்ட ஆட்சியாளரும் நில எடுப்பு அதிகாரிகளும் NLC அதிகாரிகளும் சேர்ந்து உங்கள் மீது அளவீடு செய்ய தவறினால் உங்கள் மேலே வழக்கு பதிவு செய்வேன் என்று ஏற்கனவே அளவீடு செய்யும் போது 6 பேர் மீது ஒரு பொய் வழக்கு போட்டிருக்கார்கள். இந்த மாநில அரசோ மாவட்ட ஆட்சியாளரோ நில எடுப்பு அதிகாரிகளோ யாருமே அளவீடு செய்ய வரக்கூடாது. ஒரு ஏக்கருக்கு 25 லட்சம் போய் பாலிசி வாங்கிட்டு வந்து அதை வழங்குச்சு. அதை இப்போ வந்து 23 லட்சம் தான் அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் சொல்றாங்க. அவங்க வாங்கிட்டு வந்த இதில் வந்து இப்போ வந்து R&R பாலிசி வந்து நாங்கள் வாங்குறதுக்காக மத்திய அரசையும் மாநில அரசையும் நாடி நிற்கிறோம். அது வந்து அந்த ஜிஓ பாஸ் ஆகிற வரைக்கும் எங்களை வந்து எந்த தொந்தரவும் பண்ணாத, எங்களை தயவு செய்து எங்களுக்கு எந்த இடங்களும் கொடுக்காம இந்த காவல்துறையும் மாவட்ட ஆட்சியாளரும் இந்த NLC நிர்வாகமும் எங்களை வந்து எந்த தொந்தரவும் பண்ணாதீங்க. எங்களை வந்து அடிக்கடி வந்து டார்ச்சர் பண்றீங்க. ஏன்னா இங்க உள்ளவங்க எல்லாமே வந்து ஏழ்மைப்பட்ட மக்கள் தான், யாரும் வசதியானவங்கலாம் கிடையாது. அன்னன்னைக்கு போனால் அவங்கவுங்க பழப்புக்காக தான் அவங்கவுங்க போறாங்க. அதை வந்து நாங்கள் இதெல்லாம் வந்து எங்களால் முடியல. தினம் நாங்கள் வந்து ரொம்ப மன உடைச்சலுக்கு ஆளாயிருக்கோம்.